Good evening everyone. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய Photoshop tips and tricks என்னன்னு பார்த்தீங்கன்னா Photoshopல எப்படி text stretch effect அப்ளை பண்றது பத்தி தான் பார்க்க போறோம். நான் Photoshop ஓபன் பண்ணிக்கிறேன். Control N create new document. printல போய்ட்டு நான் A4 sheet choose பண்ணிக்கிறேன். A4 sheet நமக்கு ஓபன் ஆயிருச்சு. Control plus Control minus zoom in zoom out. Text tool shortcut key T click பண்ணி டைரக்ட்டா உங்களுக்கு தேவையான டெக்ஸ்டை நீங்க டைப் பண்ணிக்கலாம். நான் just do it அப்படினு டைப் பண்ணிக்கிறேன். Control A select all. டெக்ஸ்டோட கலரை சேஞ்ச் பண்றதுக்கு ஆப்ஷன் பார் போய்ட்டு இங்க கலர் palette இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான கலரை நீங்க चूஸ் பண்ணிக்க முடியும். இப்போ என்னோட டெக்ஸ்டோட ஃபாண்ட் சேஞ்ச் ஆயிருக்குது. இதை எப்படி சேஞ்ச் பண்ணனும் அப்படினா திரும்பவும் ஆப்ஷன்ஸ் பார்ல போய்ட்டு இந்த ஃபாண்ட்க்கு மேல கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பாப்பின்ஸ் அப்படிங்கற ஒரு ஃபாண்ட் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்டோட சைஸை இன்கிரீஸ் பண்றதுக்கு Control T transform ஷிஃப்ட்டை பிரஸ் பண்ணி ஒரு கார்னர்ல இருந்து இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். Alt ஷிஃப்ட்டை பிரஸ் பண்ணீங்க அப்படினா நாலு சைடும் ஈவனா உங்களுக்கு இன்கிரீஸ் ஆகும். பிரஸ் Enter. மூவ் டூலை யூஸ் பண்ணி நான் டெக்ஸ்ட் அப்படியே சென்டருக்கு அலைன்மென்ட் பண்ணிக்கிறேன். லேயர் பேனல் ஷார்ட்கட் கீ F7. டெக்ஸ்ட் லேயர்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு கன்வர்ட் டு ஷேப். இப்போ நமக்கு டெக்ஸ்ட் வந்து ஷேப்பா கன்வர்ட் ஆயிருக்கும். தென் பிரஸ் A டைரக்ட் செலக்ஷன் டூல். நான் டைரக்ட் செலக்ஷன் டூலை கிளிக் பண்ணதும் என்னோட ஆரோ ஒயிட் கலருக்கு சேஞ்ச் ஆயிரும். இதுவே Black கலர்ல இருந்தது அப்படினா மூவ் டூல். நீங்க கிளிக் அண்ட் drag பண்ணி இந்த பாட்டத்துல இருக்கிற ஆங்கர் பாயிண்ட்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். then click and drag. எல்லாமே ஈவனா உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். then press enter. then move tool shortcut key V. உங்களுக்கு டெக்ஸ்ட் எங்கனாலும் திரும்பவும் அலைன்மென்ட் பண்ணிக்கலாம். எனக்கு பேக்ரவுண்ட் கலரை black-ஆ மாத்திட்டு டெக்ஸ்ட்டை எனக்கு ஒயிட்டா மாத்தணும். சோ பேக்ரவுண்ட் லேயர்ல கிளிக் பண்ணிட்டு இங்க foreground வந்து நான் black-ல சேஞ்ச் பண்ணனும். சோ press X. then Alt backspace. இப்போ என்னோட பேக்ரவுண்ட் லேயர் வந்து black கலரா சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் டெக்ஸ்ட்டை ஒயிட்க்கு சேஞ்ச் பண்ணாதான் டெக்ஸ்ட் விசிபிள் ஆகும். இப்போ டெக்ஸ்ட்டை ஒயிட்டா சேஞ்ச் பண்றதுக்கு டெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி ஷேப்பா கன்வர்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த லேயர்ல டபுள் கிளிக் பண்ணிட்டு கலர் ஓவர்லே. உங்களுக்கு தேவையான கலர் चूஸ் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் चूஸ் பண்ணிக்கிறேன். then click OK. இந்த டெக்ஸ்ட்க்கு மேல நான் ஒரு இமேஜை பிளேஸ் பண்ணனும். சோ Control O open the file. நான் pngwing.com அந்த வெப்சைட்ல இருந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வாட்சோட இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ வாட்சோட இமேஜ் நமக்கு ஓபன் ஆயிருச்சு. then click and drag. நம்ம எந்த டாக்குமெண்ட்ல வர்க் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த டாக்குமெண்ட்ல வச்சு நீங்க ரிலீஸ் பண்ணலாம். Control T ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான் transform. Alt ஷிஃப்ட்டை பிரஸ் பண்ணி ஒரு கார்னர்ல இருந்து அப்படியே இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. press enter. இப்போ இந்த வாட்ச்க்கு நான் drop shadow அப்ளை பண்ணனும். லேயர் 1ல டபுள் கிளிக் பண்ணிட்டு drop shadow. இந்த drop shadowல பாத்தீங்கன்னா உங்களுக்கு opacity வேல்யூ இன்கிரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதோட டிஸ்டன்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்ப்ரெட் எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகணும்ங்கறது நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். எவ்வளவு சைஸ்ல உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகணும்ங்கறதையும் இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இல்லனா டைரக்ட்டா மூவ் டூலை யூஸ் பண்ணி நீங்க கிளிக் அண்ட் drag பண்ணி அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். then press OK. இந்த வீடியோல நம்ம எப்படி ஒரு டெக்ஸ்ட்க்கு ஸ்ட்ரெச் எஃபெக்ட் அப்ளை பண்றது, அதுக்கு மேல எப்படி ஒரு இமேஜை பிளேஸ் பண்றது, drop shadow அப்ளை பண்றது பத்தி பார்த்தோம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம என்னோட Blackboard சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. Thanks for watching. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.